ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். கிளாஸ்க்கு வேறு டைம் ஆகிடுச்சே. என்னது சேவ் எடுத்தா? என்ன சேவ் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை, இல்லை எடுத்த வேறையா? ஏய் ரித்திக்கு, ரிப்போர்ட் எங்கடா? கமலேஷ் வச்சுருக்கான்டா. டேய் கணிஸ், கிரிக்கெட் விளையாட போமாடா? போவண்டா. நான் என்னடா தூங்கிட்டு இருக்கான்? அவன் பேட்மேனு கூப்பிட்டா வரமாட்டாப்ல. அப்படியா? இது கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறேன்னு சொன்னான். சரி சரி, வா விளையாட போவாமா. கிளாஸ் என்னடா ஆச்சு? கிளாஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்கடா. இந்த ஆளுக்கு இதே வேலையாக போச்சுடா. பவன் எங்க? இதோ வந்துட்டான் பாரு. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் என்ன பண்ண போகிறோம்? டேய், எனக்கு ஒரு ஐடியா இருக்குடா. சரி சொல்லு. இவனும் தொலைஞ்சு போயிடுறாங்க. அப்போ நீயும் நானும் அவங்கள தேடுறோம். அவ்வளோதான். ஏய் என்ன இவன் மட்டும் ஜூஸ் வச்சிருக்கான், வா நம்மளும் போய் குடிக்கலாம். எனக்கு ஒன்றும் வேணும்டா. டேய் உங்களுக்கு எங்கடா போயிட்டாங்க? தெரியலடா. ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துடா. கமல், எந்த இடம்டா இது? டைம் வேற என்னன்னே தெரியல. ரித்திக் எங்க இருக்கானும் தெரியல. கடுப்பா இருக்குடா. சரி, அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. ரித்திக் கால் பண்ணி பாரு. டவர் வேற இல்லை, பேட்டரியும் கம்மியா இருக்கு. சே போடா. வெயில் வேற அதிகமா இருக்குடா. ஏதோ ஐலாண்ட் மாதிரி தெரியுது. சரி வா போய் பார்ப்போம்.
இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்டா. ஒரு மரம் செடி கூட இல்லை. ஆமாண்டா கமலேஷ். இங்கே எப்படா வந்தோம்? I'm scared of the voices, of the click, of the beat, of the music I've been hearing all night. Pause. Play, repeat. I'm scared of the mountain, of the river, of the fire, of the sound of lightning in the sky. Those sounds make me wanna cry. This light above me, I'm shit scared. Those colors, I'm shit scared. These speakers, I'm shit scared. Those movers, I'm shit scared. Bad trip, I'm shit scared. Those shells, I'm shit scared. Shit scared me, shit scared me. Okay, I'm gonna pee. ஹெல்ப்! யாராவது இருக்கீங்களா? இங்கே யாராவது இருப்பாங்களாடா? சோட ச்சே, குடிக்க தண்ணி கூட எதுவும் இல்லையே. தான் இங்கே தான் எவ்வளோ தண்ணி இருக்கே, அதை போய் குடி. இரு இரு இரு, சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தோம். இங்கே எப்படா வந்தோம்? தெரியலையே. ஒருவேளை உலகம் அழிஞ்சிருச்சோ? எப்படா உலகம் அழிஞ்சிருக்கும்? இதுக்கெல்லாம் நான் நம்மள மாதிரி மக்கள் தாண்டா கம்யூனிஸ்ட் காரணம். ஃபர்ஸ்டே ரெஸ்பான்சிபிளாக இருந்திருந்தோம். குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் இது எல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ பாரு, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் மழை பெய்யுது, மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்குது. கண்ட ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர பொல்யூட்டன்ஸ்னால எவ்வளோ பிரச்சனை வருது. நம்ம மட்டுமா சாகுறோம்? அதை நம்பி இருக்கிற செடி கொடி எல்லாத்தையும் சாவடிச்சிட்டோம். ஓஷனில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் கூட எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு வருது. இப்போ பாரு, பசிபிக் ஓஷன் கூட பிளாஸ்டிக் ஓஷன் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இந்த மண் மட்டும்தான் இருக்குது. நம்மளே இன்னும் 2 நாளில் செத்துருவோம். அவ்வளோதாண்டா லைஃபு. அடுத்த ஜென்மத்திலேயாவது திருந்தி வாழ்வோம். இங்கே பாரு வாட்டர் பாட்டிலு. இது எப்படா இங்கே? அங்கே பாரு, செடியா? இங்கே எப்படிரா? சரி, இந்த தண்ணியை நம்மளே குடிச்சிருவோமா? செடிக்கு தண்ணி ஊற்றிடுவோமே. எப்படியும் இங்கேருந்து சாக தான் போகிறோம். அந்த செடியாவது உயிரோட இருக்கட்டுமே. ஆமாண்டா கமலேஷ். நம்ம உலகம் எவ்வளோ அழகாக இருந்துச்சுல. ஆமாண்டா கமலேஷ். சே, நம்ம உலகத்திலே செத்துருக்கலாம். காலேஜில் ட்ரிப்லாம் பிளான் பண்ணோம்ல. ஆமாண்டா, மிஸ் பண்ணிட்டோம்டா. எங்கே போயிட்டானுங்கன்னு வேற தெரியலையே. டேய் சபரி, பவனே கமலேஷ் காணும்டா. திடீர்னு மறைஞ்சு போயிட்டானுங்க. தேடணும். வண்டி
வருஷம் ஆச்சுன்னே சொல்றடா, இவங்க 2 பேர் வேற காணோம்டா. சார் அவங்க வீட்டுக்கு வந்து நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியல. ரித்திக் கிட்ட சொன்னேன். ஒரு நிமிஷம் இரு. செல்வகுமார் தெரியுது. செல்வகுமார் அரவிந்த் வேற இறந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். ஆமாண்டா, இறந்து போயிட்டான் லங் கேன்சரால. என்னது லங் கேன்சரா? ஆமாண்டா, டாக்டர் இப்படி தான்டா சொன்னாங்க. ஒன்றுமே புரியலடா. Have you seen Kamalesh? கம்ப்ளேஸா? அவன் 2 நாளுக்கு முன்னே தானே அவங்க பார்க்குறதா கிளம்பி வந்தான். ஆமா செல்வகுமார் அவன் வந்தான் தான். ஆனா என்னாச்சுன்னு தெரியல. அவங்க தொலைச்சு போயிட்டாங்க. எங்க போய் எங்க கிட்டே கிடைச்சா ஒரு சித்த வேற அவனை கேள்வி இருக்காங்க. என்னடா சொல்றீங்க? காணாம போயிட்டா சொல்றீங்க? ஆமா செல்வகுமார் என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. அவங்க வீட்டுல வேற தேடி நிற்கானுங்க. ஹாய் முட்டாள் செல்லுங்களா, அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு நான் வேணா சொல்லட்டுமா? நான் தான் சொன்னேன்ல எனக்கு மேல ஒருத்தன் இருக்கான்னு. அதான் போன முறை 1, இந்த முறை 2. அடுத்த முறை என்ன தெரியலையா? நாளைக்கான தலைப்பு செய்ய சொல்றேன், கேட்டுக்கோ. மத்திய பிரதேசத்தில் போபால் என்ற நகரில் 3500க்கும் மேற்பட்டோர் உறங்கிக் கொண்டிருக்கும் போதே இறந்து விட்டனர். என்ன எப்படி இருக்கு? நியூஸ கேட்கும் போதே இனிமையா இருக்கா? இது என்னடா நமக்கு குறி வைக்காம வேற எங்கேயோ குறி வைக்கிறானேன்னு பாக்குறீங்களா? அடுத்த ஒருத்தன் வரான். அவன் காற்றிலும் கலந்திருப்பான், உன் மூச்சிலும் கலந்திருப்பான். யாரென்று தெரிகிறதா?